ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்களுக்கு தேவையான காரியம் 2 முன்மொழிகிறேன். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் முழுக்க விவசாயம் சம்பந்தப்பட்ட ஐயா அது தெரியும். உங்க கேள்வி என்ன? நேரடியா கேள்வி. அவ்வளவு நேரம் இல்ல கேள்வி. அங்கு விவசாய நெற்பயிர்கள் குடோன் வேணும், நிரந்தரமான கொள்முதல் நிலையம் வேணும். அங்குள்ள விவசாயிகளுக்கு வாழை விவசாயத்திற்கு அந்த பாதுகாப்பு பெட்டகம், அந்த குடோன் வேணும். இத்தனை ஆண்டு காலமாகியும் அங்கு எதுவும் இல்லை. விவசாயிகளை பாதுகாப்பதற்காக இது கட்டாயம் அவசியம். ஓகே, திரு பாண்டி நீங்க சொல்லுங்க. இப்ப ஸ்ரீவைகுண்டம் பத்தி அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அதுல கூடுதல் ஏதாவது கேள்வி இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். நீங்க அதுக்கான சொல்யூஷனும் சொல்லலாம். நீங்க வேட்பாளர், உங்களுடைய வேட்பாளர் அங்க போட்டிடுறாங்க, நீங்க சொல்யூஷனும் சொல்லலாம். ஸ்ரீவைகுண்டத்துல நெல்லுக்கு குடோன்லன்னு சொல்றாங்க. அங்க மட்டும் இல்ல, நான் இருக்கிற கோவில்பட்டியா இருக்கட்டும், சுற்றுவட்டார விவசாயத்துக்கு எங்கேயுமே சேமிப்பு கிடங்குங்கிறதே இல்ல. குறிப்பா சொல்லணும்னா, நான் சார்ந்திருக்க கோவில்பட்டியில மக்காச்சோளம் இன்னைக்கு சேமிப்பு கிடங்குல வைக்கணும், ரேட்டு குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கான சேமிப்பு கிடங்குகள் அங்க இல்ல. பெரிய அளவுல மக்கள் இன்னைக்கு என்ன ரேட்டு குறைவா இருந்தாலும் போய் வித்துட்டு நிக்கிறாங்க, நஷ்டப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு அது மேல அக்கறை இல்ல. ஆனா நாம் தமிழர் கட்சி செயற்பாட்டு வரைவு இந்த தேர்தலுக்காக அடிச்சிருக்கோம் நோட்டீஸ். அதுலயே காமிச்சிருக்கோம், களம் அமைச்சு கொடுப்போம். முதல்ல காய வைக்கிறதுக்கு களம் அமைச்சு கொடுப்போம், அதோட சேமிப்பு கிடங்கும் உறுதி அமைச்சு கொடுப்போம்னு நாங்க வர்ற தேர்தலை செய்வோம் சொல்லி இப்பவே நாம் தமிழர் கட்சி சார்பா அறிக்கை அடிச்சு கொடுத்திருக்கோம். உறுதியா செய்வோம். செய்வோம் சார். அதிமுக சார்பில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில நம்ம கூட பலமுறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க. இங்க பல அமைச்சர்கள் அதிமுக சார்பில் இருந்திருக்காங்க. இன்னும் விவசாயிகளுக்கான அந்த பிரச்சனை இன்னும் அப்படியே இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகளுக்காக செய்த சாதனைகள் என்ன? இதுக்கு ஏதாவது தீர்வு வச்சிருக்கீங்களா? அதை சொல்லுங்க சார். மைக். ஸ்ரீவைகுண்டத்தை பொறுத்த மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஸ்ரீவைகுண்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக சண்முகநாதன் அவர் இருந்தார்கள், அமைச்சராக இருந்தார்கள். பல்வேறு திட்டங்கள் அங்கே செயல்படுத்தப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய ஆறு தூர்வாரப்பட்டு விவசாயிகளுடைய நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. ஆனால் தற்பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி முழுக்க ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்த திட்டங்களும் செய்யவில்லை என்பதை ஒரு சாதாரண ஒரு நபர் சொல்வதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க பேசலாம். நீங்க குறுக்கிட்டு ஏதாவது தவறா சொல்றாரு இல்ல அது ஏதாவது இருக்குன்னா நீங்க குறுக்கிட்டு சொல்லலாம். இங்க இருந்து பேசலாம். மேடம், விவசாயி கோரிக்கை வச்சிருக்காங்க. நாம் தமிழர் நெல் கொள்முதல் நிலையத்தை பத்தி சொன்னாரு. நெல் கொள்முதல் நிலையத்தை அவர் கோரிக்கை வச்சு கலெக்டர்ட்ட வச்சிருந்தாலே திறந்திருக்கலாம். கலெக்டர்ட்ட வச்சிருந்தாலே திறந்திருக்கலாம். என்னங்க அமைச்சர் இருக்கீங்களே, நீங்க சொன்னாலும் நான் வச்சு தந்திருப்பேன். அவர் உடனே உங்களை பார்க்க முடியலன்னு பாரு. அதனால நான் சொல்றேன், அலுவலர் இப்ப நான் நமக்கு தூத்துக்குடி முழுக்கவே நிறைய இடங்கள்ல நெல் கொள்முதல் நிலையங்கள் வேணும்ன்ற கோரிக்கை இருக்கு. அமைச்சரா இருக்கும்போது கொலையங்கரச கிராமத்துல வச்சு கொடுத்தாங்க. அது அப்போ கொலையங்கரசல என்னுடைய தொழில தான் இருந்தது. இந்த தடவை அத்திமரப்பட்டியில இருந்து கோரிக்கை வச்சாங்க. ஒரு 20 நாளைக்கு முன்னால நாங்க திறந்திருக்கோம். நீங்க ஏன் கோரிக்கை வைக்கலன்னு கேக்குறேன். ஈஸியா நடந்திருக்கும். சரி, என்னைய பாக்கலையா, கலெக்டர்ட்ட வச்சிருந்தா கூட செஞ்சு கொடுத்திருப்போங்க. அது ஆய்வு பண்ணி எவ்வளவு விளைச்சல் இருக்குன்னு பார்த்துட்டு உடனடியா எல்லா இடமும் திறக்க முதலமைச்சர் சுருக்கமா சொல்லுங்க. அதாவது இங்கு தேவை என்னவென்றால் நிரந்தர கொள்முதல் நிலையம் தேவை. அப்ப இப்ப நடந்துட்டு இருக்குதா? கொள்முதல் நிலையம் நடந்துட்டு இருக்கா? இல்ல மேடம், சீசன் நெல் அறுவடை சீசன்ல மட்டும் திறக்கறாங்க. அது குறிப்பிட்ட நாட்கள்ல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தனிப்பட்ட முறையால ஒரு தனிப்பட்ட நபருடைய கோரிக்கை அல்ல இது. அத ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை. அது திமுகவுக்கு மட்டுமான கோரிக்கை இல்ல, அதிமுக ஆட்சியிலும் அந்த கோரிக்கை இருந்தது. சீசனலா இப்ப சீசனலா இருக்கு. உங்களுக்கு சீசனுக்கு மட்டும் திறக்காங்க, நிரந்தரமா அமைச்சர் இருக்காங்க. சரிங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. செய்யக்கூடியதா ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க, செஞ்சிரலாம். ஓகே, थैंक यू மேடம், थैंक यू so much. மூவருக்கும் நன்றி. ஓகே இப்ப நேரத்துல மட்டும் பேசுங்க ப்ளீஸ்.